சாபம்னு ஒன்று இருக்குதே. பைபிள் சொல்லுது. நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நிறைய பேர் அதை சந்திக்கிறோம், நிறைய பேர் அதை நம்புகிறோம். சாபம்னு ஒன்று இருக்குன்னு சாபத்திற்கு பலவிதமான பரிகாரம் செய்யக்கூடிய மக்கள், பண செலவு பண்ணக்கூடிய மக்களும் நம்ம நாட்டில் ரொம்ப அதிகம், உலகம் முழுவதுமே அதிகம். ஆனால் உண்மையான பரிகாரம் என்ன? இந்த சாபம் ஏன் கிரியை செய்து, இந்த சாபத்தினுடைய கிரியைகள் என்ன, எப்படி விடுதலை பெறுவது என்பதை நம்ம அறிந்து கொள்ளதான் வேத வசனத்தின் வெளிச்சத்தில், இது தேவனுடைய வார்த்தை, இதில் எல்லாமே சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை வைத்து தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். சரியா? என்னங்க கடவுள்கிட்டருந்து சாபம் வரும்னு சொல்கிறீங்க? கடவுள்கிட்டருந்தே சாபம் வருமா? ரொம்ப அன்பானவர் தானே, கடவுள்னாலே அன்பானவர், இரக்கமுள்ளவர் தானே, அவர்கிட்ட இருந்து சாபம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்கள். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த பூமியில் 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க, துன்மார்க்கர், நீதிமான்கள். பாவத்தில் துணிந்து வாழுகிறவங்க, நீதியாக வாழணும் அப்படின்ற எண்ணத்தோடு வாழுகிறவர்கள், வாழ முயற்சி பண்ணுகிறவர்கள், எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. நீதிமான்களாய் வாழணும், உண்மையாக இருக்கணும், எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, எல்லா மக்கள் மத்தியில் இருக்கிறாங்க, நேர்மையாக நடக்கணும், உண்மையாக நடக்கணும் பிரயாசப்படுறாங்க. அவங்க வாசஸ்தலம், அவங்க வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குமா? அப்போ துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கும். அங்கே சாபம் இருக்கிறது, வேதம் சொல்லுகிறாரு. துன்மார்க்கனுடைய ஒரு பாவம் செய்துட்டா சாபம் வராது. பாவி வேறு, துன்மார்க்கன் வேறு. ஒரு பாவம், ஒரு மனுஷன் பீடி சிகரெட் பிடிக்கிறான், அது ஒரு பாவ பழக்கம். ஒரு மனுஷன் குடிக்கிறான், அந்த பாவத்துக்கு அடிமை ஆயிடுறான், அப்படி ஆயிடுறது, அது பாவ பழக்கம். துன்மார்க்கம் என்பது மற்றவருடைய வாழ்க்கையை அழிப்பது, மற்றவங்களை கெடுப்பது, ஏமாற்றுவது, வஞ்சகம் பண்ணுவது, ஊழல் பண்ணுறது, லஞ்சம் வாங்குறது, சமுதாயத்துக்கு பாதிப்பை உண்டாக்குவது, மற்றவங்களுடைய இரத்தத்தை சிந்துவது, அநியாயமாக ஏழைகளை ஒடுக்குவது, ஜாதின்ற பேரில் மற்றவங்களை அடிமைப்படுத்தி மற்றவங்களை கேவலமாய் நினைத்து அவங்களை சிறுமைப்படுத்துவது, அதெல்லாம் சாபத்தை கொண்டு வரும். நீங்கள் ஜாதி உணர்வோடு இன்னொருவனை நீங்கள் அவன் தாழ்ந்த ஜாதின்னு அவனை வெறுத்து ஒதுக்கி கீழ்ப்படுத்தினா சாபம் வந்துவிடும். மனிதர்கள் உண்டாக்கின எல்லா மனிதர்களும் ஒன்றுதான், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அங்கே எங்கே ஜாதி? அது பிசாசு உண்டாக்கின ஒரு காரியம். மனிதர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால இதெல்லாம் பெருகி அது ஒரு சாபத்தை கொண்டு வந்து விடும். அதனால தான் இந்த மாதிரி துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கும். அப்போ இந்த சாபம் எதனால் வருகிறதுன்னு சொன்னால், தேவன் நீதி உள்ளவர், இல்லை கடவுள் என்கிறவர் நீதி உள்ளவர். அந்த நீதி உள்ள தேவன், அவர் மக்களை நியாயம் தீர்க்கிறவர். தேவன் நீதி உள்ளவர், நீதி உள்ள நியாயாதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ துன்மார்க்கனை, ஒரு துன்மார்க்கமாக நடக்கிறவன் அப்படியே ஆண்டவர் விட்டு விட மாட்டார், அவனை நியாயம் தீர்ப்பார். அப்போ அதனால் இந்த பாவத்தினால ஒரு மனிதனுக்கும் அவருடைய குடும்பத்தில் வரக்கூடிய சாப பாதிப்புகள் தான் மக்களுக்கு கடவுளை குறித்த பயத்தை கொடுக்கிறாரு. அவன் எச்சரிக்கப்படுகிறான் இந்த சாபத்தை பார்த்து. இதை செய்யாதப்பா சாபமாயிரும் சொல்கிறாங்கல்ல, இதை செய்யாதப்பா சாபப்பா, உன் பிள்ளைகளுக்கு சாபத்தை தேடி வைக்கிறியா? எத்தனை பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இந்த சாபத்தின் கிரியை பாதிப்பு தான் நிறைய பேருக்குள்ள ஒரு தெய்வ பயத்தை உண்டாக்குது. அது சாபமாயிரும், நம்ம இப்படி பண்ணால் சந்ததிக்க சாபம், பிள்ளைகளுக்கு சாபத்தை தேடி வைக்கிறியா? இன்றைக்கி மக்கள் பேசுகிறோம்ல, அதுதான் ஆண்டவர் உண்டாக்கின ஒரு காரியம். இந்த சாபம் வந்துடும், இது தெய்வ பயத்தை உண்டாக்கும். மக்கள் மத்தியில் வாழும்போது மக்களுக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாக, அதுக்கு தான். சரி, இந்த சாபத்துக்கான சில காரணங்கள், எதனால் இந்த சாபம், எந்த பாவம் இப்படி சாபத்தை கொண்டு வரும்? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாயிருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம அவருடைய கட்டளையின்படி நடக்காமல் போனால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். அப்போ முக்கியமான காரியம் என்னென்னா, கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா அதுவே சாபம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை வேதத்தை வாசித்து அறிந்து அதன்படி வாழ ஒப்பு கொடுத்தவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அது என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நான் இப்படி தான் வாழுவேன், சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கு போகிறேன், அப்புறம் அரசியல் பண்ணுவேன், கலாட்டா பண்ணுவேன், ஏமாற்றுவேன், நான் இப்படி தான் இருப்பேன். சாபம். வசனத்தின்படி நடக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லியிருக்குது பார்க்கணும்.
சர்ச்சில் செக்ரட்டரியா? ஒரு செக்ரட்டரியை பற்றி பைபிளில் என்ன இருக்குது வாசித்து அறிந்து அதன்படி வாழ ஒப்பு கொடுக்காட்டா நீங்கள் சாபத்துக்குள்ளாயிருவீங்க. ஒரு ஊழியக்காரன் ஆகிட்டா ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னு பைபிள் எழுதி கொடுத்ததுக்கப்போ நான் ஒரு ஊழியக்காரனா எப்படி இருக்கணும், ஆண்டவர் என்ன வரும், அதற்கு நான் ஒப்பு கொடுக்காட்டா நான் சாபத்துக்குள்ளாயிருவேன். இதான் உண்மை. சபை உபதேசியராக இருந்தாலும் சரி, செக்ரட்டரி, ட்ரெஷரர், கமிட்டி மெம்பர் யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கு பைபிளில் இருக்க அதை வாசித்து அதன்படி வாழ நீங்கள் ஒப்பு கொடுக்காம இதுக்கு முன்னால் அவங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க நான் இப்படி தான் இருப்பேன் திமிர அணைஞ்சிங்கன்னா சாமம் ஒரு நாள் வந்து தாக்கம் பாருங்க, எழும முடியாது, உடனே வந்துடாது. அதனால தானே துணிகரம். துன்மார்க்கருக்குரிய தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் அவனுடைய உள்ளம் அவனுக்குள்ளே துணிகரம் கொள்ளுகிறதுன்னு பைபிள் எழுதியிருக்கு. ஆண்டவர் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறாரு, இப்போவும் நீ மனம் திரும்பலை. இவ்வளவு நிகழ்ச்சி, இத்தனை சாட்சி, எத்தனை பேர் இந்துக்கள் புறஜாதி மக்கள் கூட வசனத்தை கேட்டு மனம் திரும்பி சர்ச்சிக்கப்பட்ட இத்தனை சாட்சி கேட்ட பிறகும் நான் இன்னும் ஆசீர்வாதத்தட்டு தான் எடுப்பேன், என் பெருமை தான் முக்கியம், நான் சபையில் என்னுடைய ஆட்சி தான் முக்கியம்னு சொன்னால் சாபம் ஒரு நாள் வந்து மோதும் பாருங்க, தப்ப முடியாது. எத்தனை ஊழியக்காரன் ஜெபிச்சாலும் விடுதலை கிடைக்காது, அழிஞ்சு போயிடுவீங்க. சாபத்தினுடைய விளைவு ஒருத்தரும் தப்ப முடியாது. வசனம் தெரியாதவங்க, அவங்க இந்துக்கள், அவங்களுக்கு இந்த வசனம் தெரியாது. ஆனாலும் பாருங்க, வசனத்தை கேட்டு எவ்வளோ பேர் இன்னைக்கு தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. எத்தனை இந்துக்கள், ஐயா நாங்கள் தேசத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் ஐயா, எங்களுக்கு இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல, இப்போ தான் நாங்கள் தெரிந்து கொண்டோம். அவங்க ஜெபிக்கிறாங்களே. கமிட்டி மெம்பர் நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? செக்ரட்டரி நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? உபதேசியாரை நீங்கள் எத்தனை நேரம் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க? யோசிங்க. நியாய தீர்ப்பு நாள் அவங்க வந்து நிற்பாங்கல்ல. அப்போ இஷ்டப்படி வாழ்வது, இஷ்டப்படி ஊழியம் செய்கிறது ஊழியம் கிடையாது. வசனத்தின்படி செய்யணும். அதுக்கு தான் வசனத்தில் பைபிளை கையில் வச்சுருக்கோம்ல, ஒன்றுக்கு வசனத்தை பார்க்கணும். வசனத்தின்படி உபாகம் 28:45 இன்னொரு வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவி கொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். நீ வசனத்தின்படி நடக்க ஒப்பு கொடுக்கல, வசனத்தின்படி நடக்க ஒப்பு கொடுக்கணும். அதான் உங்களுடைய ஆயுசு நாட்கள் நீடிச்சிருக்கிறதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கிற தாய் தகப்பனுக்கு கனம் பண்ணுங்க, கீழ்ப்படிங்கன்னு பைபிளில் இருக்குது. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியில்லைன்னா சாபம் வந்துடும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாதுன்னு பைபிளில் இருக்குல்ல. அப்போ வசனத்தின்படி எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படிவேன், அவங்க சொல்கிறத நான் கேட்பேன், கனப்படுத்துவேன்னு சொல்லணும். சரியா? யாத்திராகமும் 34:7 ஒரு கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்து அவருக்கு பிரியமாக நடந்தால் 1000 தலைமுறைக்கும் அவர் இரக்கத்தை காக்கிறவர். 1000 தலைமுறைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம், தலைமுறையா. அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் அவர் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். அதான் கவனிங்க. நம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், தெரிஞ்சு கூட என்னால் விட முடியாமல் ஆயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க நீ மனம் திரும்பிட்டா உடனே ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறவர், மீறுதலை மன்னிக்கிறவர். அதே சமயத்தில் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். ஒரு பாவம் மத்தியில் 3-4 தலைமுறைக்கும் சாபமாய் தொடரும் என்பதை வேதம் சொல்லுகிறாரு. இதை இந்துக்கள் நம்புகிறாங்க. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்மை. ஏன்னா அவங்க அது உண்மையாக நடக்கிறது இல்லை. அவங்களே சொல்கிறாங்க, என்ன பாவம் எங்கள் தாத்தா பண்ணது சாபமாக தொடருதையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கூட அதை உணர்றாங்க. நிறைய கிறிஸ்தவங்க உணர்வதே இல்லை. தப்பான நம்பிக்கையில் அகப்பட்டு சாபத்துக்குள்ளாக இருக்கிறீங்க, மனம் திரும்பின்னு. சரியா? முக்கியமான இன்னொரு காரியம் கூட, ரோமர் 1ஆம் அதிகாரம் 23 26 28 வசனங்களை பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. இயேசுவுடைய சுவிசேஷம், இவர் தான் பரிசுத்தமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், சிலுவையிலே நமக்காய் மரித்து உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்று அறிவித்தோம். எல்லாத்தையும் கேட்டு அற்புத அடையாளம்லாம் இயேசு செய்கிறார், விடுதலை கொடுக்குறார். இதெல்லாம் பார்த்த பிறகும் உணர்வில்லை அவங்களுக்கு. இப்படி ஒரு கடவுளா, பரிசுத்தம் உள்ளவர்ப்பா, பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறார், அற்புதம்லாம் செய்கிறாருப்பா, நம்ம ஜெபிச்சா கூட, சாதாரண மக்கள் ஜெபிச்சா கூட அற்புதம் செய்தெல்லாம் பார்த்த பிறகும் உணர்வு அவங்களுடைய இருதயத்தில் இல்லை.
அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். தேவன் என்கிறவர் அழியாதவர், அவர் மகிமையானவர், ரொம்ப அழகானவர், சௌந்தரியமானவர். அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நாமே இவ்வளவு அழகான, அவர் எவ்வளவு அழகானவர், சௌந்தரியம். அப்படிப்பட்ட ஒரு தேவனை மனிதன் எப்படி மாற்றிட்டானா, அழிவுள்ள, அவர் அழியாத மகிமை, அழிவுள்ள மனிதர் ரூபம், பறவைகள் ரூபம், மிருகங்களில் ரூபம், ஊரும் பிராணிகள், பாம்பு ரூபத்தில் அவர் ரூபங்களை ஒப்பாக மாற்றி தான் கடவுள்னு மாற்றினாங்க. பைபிளில் இருக்குது 23 ரோமர் 1:23. அப்படி மாற்றினதுனால இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சையினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டார். போ, நீ சபிக்கப்பட்டு போ, நான் உனக்கு முன்னால் இவ்வளவு காமிச்சோம், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி, இதுதான் என் கடவுள்னு சொல்லி நீ ஒரு அருவருப்பானதை வணங்கினா அப்படியே போ, அந்த சாபத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து விட்டார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். பார்த்தீங்களா? அதாவது இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் தேவன், மனிதனை சிருஷ்டித்தவர் கடவுள், மிருகத்தை சிருஷ்டித்தவர் கடவுள், பறவைகளை சிருஷ்டித்தவர் கடவுள், சூரிய சந்திர நட்சத்திரம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் கடவுள். அந்த சிருஷ்டித்த கடவுளை, அந்த கடவுளை தொழுது கொள்ளாம அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மிருகத்தையும் பறவையும் மரத்தையும் பாம்பையும் அந்த சூரியனை சந்திரன் இதான் கடவுள்னு நம்ம வணங்கும் போது அது சாபமாகிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். அது சொல்லப்பட்டதை சொல்லுகிற பாருங்க, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாமல் இருந்தபடியால், அவங்களுக்கு அதில் மனதில்லை. ஏன்னா அவங்களுக்கு குடிக்கணும், வெறிக்கணும், விபச்சாரம் செய்யணும், சாமி கும்பிடணும், அவ்வளோதான். அந்த மெய்யான கடவுள்னா பாவத்தை விட்டு முதல்ல மனம் திரும்பி, குடிக்காத, சாரையும் குடிக்காத, துன்மார்க்கத்தை விட்டு விலகு, அநியாயம் பண்ணாத, அடுத்த சொத்தை திருடாத, லஞ்சம் வாங்காத விலகுன்னு அதுக்கு மனம் இல்லை. இது ஈஸியாக இருக்குல்ல, குடிக்கலாம், வெறிக்கலாம், வேசித்தனம் பண்ணலாம், லஞ்சம் வாங்கலாம், இப்படி இருக்கலாம், பக்தியை தொழுது கொண்டா போதும். இதை மனுஷன் விரும்பினதுனால ஆண்டவர் சொல்றாரு, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். போ, நீ இஷ்டப்படி போ, அழிஞ்சு போ, சாபம் இப்படிதான் வந்தது. நல்ல கவனிங்க, மனுஷ வணக்கம் சாபத்தை கொண்டு வரும். இது மாதிரி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதை வணங்கக்கூடாது, சிருஷ்டித்த தேவனை வணங்கணும். பாருங்க, ஆண்டவர் மழையை கொடுக்கிறார்ல, மழையை போய் கடவுள் நீ வணங்கக்கூடாது. மழையை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், கடவுளே எங்கள் நாட்டுக்கு மழை கொடுத்தீங்களே நன்றி அப்படி சொல்லணும். சூரியனை வணங்கக்கூடாது. சூரியனை நமக்கு கொடுத்து நம்ம பயிர்களுக்கு உதவியாக இருக்கிற சூரியனையே உண்டாக்கின கடவுளே உங்களுக்கு நன்றி அப்படி தொழுது கொள்ளணும். ஆடு மாடு மிருகங்கள்லாம் நமக்கு உதவியாக இருக்குது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமே தவிர அதை கடவுளை வணங்கக்கூடாது. ஒரு நாள் செத்து போயிடும்ல, கடவுள் சாவாரா? இவைகளை உருவாக்கி நமக்கு கொடுத்த கடவுளுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த மாட்டை கொடுத்தீங்களே ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நிலங்களை கொடுத்தீங்களே ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த தண்ணீரை கொடுத்தீங்களே ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த சூரியனை எங்களுக்கு நன்மைக்காக தந்திருக்கிறீங்களே ஸ்தோத்திரம். அப்படி தான் கடவுளை வணங்கணுமே இல்லாமல் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் கடவுளாக தேவனுடைய உள்ளம் துக்கம் அடைந்து சாபமாய் மாறிவிடும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நான் அந்த வசனத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்லைங்க, கடவுள்னு நினச்ச கடவுள் தான், நம்ம கடவுளை நினச்சி கும்பிட்றோம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, அது சாபமாயிரும். எப்படி சொல்கிறீங்களா? ஒவ்வொரு நாட்டுக்கும், நம்ம நாட்டுக்கு பிரதமர், ஜனாதிபதி, அமெரிக்காவில் ஜனாதிபதி, இப்போ ரஷ்யாவில் ஜனாதிபதி, ஒவ்வொரு நாட்டில் பிரசிடெண்ட்டுமாங்க, நாட்டுக்கே தலைவர், லீடர். இல்லை, அவங்களுக்கு தான் அந்த 5 வருஷம் ஆட்சி பண்ணுவாங்க லீடர். அந்த ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு பிரசிடெண்ட்டுன்னு வைத்துக்கொள்ளுங்க.
அமெரிக்காவிலேயோ ரஷ்யாவிலேயோ இந்தியாவிலேயோ எந்த நாட்டில் அந்த முதன்மையான இடத்துல இருக்கிறவங்கள நான் கடவுளாக நினைக்கிறேன், அவங்க தான் எங்கள் நாட்டுக்கு முதல் இடத்துலேருந்து எங்கள் நாட்டெல்லாம் பாதுகாக்கிறாங்க, எங்கள் நாட்டுக்கு நன்மை செய்ய கடவுளாக நினைக்கிறேன்னு சொல்லி குரங்கு மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு 4 கை 5 கை தலையெல்லாம் வித்தியாசமாக வச்சு ஒரு அகோரமாக ஒரு சிலையை செஞ்சு 1 கோடி ரூபா செலவு பண்ணி பெரிய கோயிலை கட்டி பளிங்கு கல்லெல்லாம் போட்டு பெரிய விழா நடத்தி எங்களுடைய பிரசிடெண்ட்டை நான் கடவுளாக வணங்குறேன், என் பிரசிடெண்ட்டுக்கு ஒரு கோயில் கட்டிட்டேன் பிரதிஷ்டைன்னு எல்லாரையும் கூப்பிட்டா அரசாங்கம் சும்மா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிந்திங்க. பிரசிடெண்ட் எவ்வளோ அழகாக நீட்டாக ட்ரெஸ்ஸு போட்டு அழகாக இருக்கிறார், நீ என்ன குரங்கு மாதிரி செஞ்சு வச்சுருக்க, நீ என்ன பாம்பு மாதிரி செஞ்சு, நீ என்ன இத்தனை கை வச்சு அகோரமாக செஞ்சு, அவர் எவ்வளோ அழகாக இருக்கார், இது நீ அவரை அவமானப்படுத்துகிறா? இல்லை நான் அவரை கடவுளாக நினைக்கிறேன், பாருங்கள் பளிங்கு கல்லால் கோயிலெலாம் கட்டியிருக்கிறேன், அவர் தான் கடவுள், நான் அவரை கடவுளாக பார்க்குறேன் நீங்கள் சொன்னாலும் அரசாங்கம் ஒத்துக்கொள்ளாது. உடனே அரெஸ்ட் பண்ணி தூக்கி கொண்டு ஜெயிலில் வச்சுருவாங்க. நீ அவமானப்படுத்துகிறாய், நம்முடைய தேச தலைவரை நீ அவமானப்படுத்துகிறாய். அதே மாதிரி தான் கடவுள் என்கிறவர் மகிமையானவர், அழகானவர். அவ்வளவு அழகானவரை நீங்கள் இஷ்டப்படி ஒன்றை செஞ்சு வச்சுக்கிட்டு இவர் தான் கடவுளை இவர் தான் உண்டாக்குனார்னா நீங்கள் கடவுளை அவமானப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம், அவரை கேவலப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அது சாபமாய் மாறிவிடும். நீங்கள் எவ்வளோ பக்தியாக கும்பிட்டாலும் அதை பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. எப்படி நீங்கள் எவ்வளோ பக்தியாக நீங்கள் மாலை போட்டு தரையில் விழுந்து என் பிரசிடெண்ட்டை வணங்குறேன்னு சொன்னாலும் அரசாங்கம் ஒத்துக்கொள்ளாது. நீ அவரை அவமானப்படுத்துகிறாய், உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தாரு, வா ஜெயிலில் கொண்டு போய் வச்சுருவாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் அவ்வளவு அழகான வசனம் சொல்லுது, மகிமையின் ரூபம். தேவன் மகிமை, அவர் எவ்வளவு அழகானவர். அப்படிப்பட்ட ஒரு கடவுளை உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு உருவத்தை செஞ்சு வச்சு இவர் தான் கடவுள்னு சொல்லும்போது அது தேவனை கடவுளை அவமானப்படுத்துவதற்கு சமம், அது சாபமாய் மாறிவிடும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறாரு. ஆனால் தான் கிறிஸ்தவர்கள் நீங்கள் இஷ்டத்துக்கு இயேசுகிற சிலையை செஞ்சு வைக்கிறது, இந்த சிலை அந்த சிலையை வச்சு நீங்கள் கும்பிட்டீங்கன்னா நீங்களே யோசிங்க, வசனத்தின்படி அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? தேவன் நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார், நம்முடைய இருதயத்தில் வாசம். அவர் அவ்வளவு சௌந்தரியமானவர், அழகானவர். அதனால் இது ஒரு பெரிய சாபம். பக்தின்ற பேரில் நிறைய பேர் சாபத்தையே தேடிக்கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நீங்களே யோசித்து பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சாலே போதும். அதைத்தான் வசனத்தில் எழுதி இந்த மாதிரி உள்ள மக்களை தான் தேவன் சாபத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார் என்பதாக வேதம் எச்சரிக்கிறது. அதனால் மகிமை உள்ள தேவனை நம்ம அவருடைய மகிமையோடு அவர் ஆராதிக்கணும், துதிக்கணும், ஜெபிக்கணும். சரியா? இதை மனதிலே கொள்ளணும். அதே மாதிரி தாய் தகப்பனை கண்ணீர் வடிக்க வைப்பது பெரிய சாபத்தை கொண்டு வரும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. தாய் தகப்பனை கண்ணீர் வடிக்க வச்சிங்க, சாபம். வாலிப பிள்ளைகள் பயங்க கவனமாக இருக்கணும். ஒரு சமயம் ஒரு வாலிப மகள் எனக்கு கடிதம் எழுதியிருந்தாள். காலேஜில் படிக்க போனவள் இன்னும் 3 வருஷம் படிக்கணும், அப்புறம் 2 வருஷம் மேல் படிப்பு, இதெல்லாம் பெற்றோர் கஷ்டப்பட்டு மகளை வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க அனுப்புனா 1 வருஷம் படித்து 2வது வருஷம் நான் ஒரு பையனை விரும்புகிறேன், கல்யாணம் பண்ண போகிறேன். பெற்றோருடைய இருதயம் நொறுங்கி போச்சு. எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, அவனுக்கும் கடவுளுக்கு சம்மந்தமே இல்லை. அப்படி ஒரு பையனோட பழகிறியம்மா, அதுவும் இந்த வயசா, நீ இன்னும் 5 வருஷம் படித்து நல்ல நிலைமைக்கு வந்தால் உன் எதிர்காலம் நல்லா இருக்கும். நான் எல்லாம் முடியாது, கண்ணுக்கு விருப்பம், கண்கள் இனிச்சை, மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்த நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்கள் சாபத்தை தேடிக்கொள்கிறீங்க. உடனே தெரியாத சாபத்தின் விளைவு. அவள் இப்போ சொன்னால் எவ்வளோ பெற்றோர் கெஞ்சி பார்த்தாங்க, நான் உன்னை படிக்க வைக்கிறோம், இன்னும் 5 வருஷம், அதுக்கப்புறம் இதெல்லாம் யோசிக்கலாம். நான் இல்லை, நான் இப்போவே நான் கரெக்டாக தான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டே போயிட்டான். போய் அவனோட வாழ போகிறேன்னு சொல்லி தாய் தகப்பனுக்கு அவமானம், நிந்தை, தலை குனிவு, கண்ணீர் விட்டு அழுதாங்க. என்ன செய்ய முடியும்? பெற்று வளர்த்து ஆளாக்குன்னு ஒரு பிள்ளை தாய் தகப்பன் எப்படி போனால் எனக்கு என்ன, என் விருப்பம் நிறைவேறணும், அவ்வளோதான். அவங்க அவமானப்பட்டு கூனி குறுகி சமுதாயத்தில் கண்ணீர் வடித்தாங்களே, தேவன் அதை கண்டார். சில மாதம் கழிந்தது. பெற்றோருடைய மனசு இல்லை, பிள்ளைகள் தான் தப்புனாலும் பெற்றோருடைய மன இழங்க. சரி, பிள்ளை தப்புன்ட்டான், நான் மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளான்னு மகளை கூப்பிட்டு அவளுக்கு எல்லா உதவியும் செஞ்சாங்க. ஒரு குழந்தை உண்டாயிட்டா, சரி வந்துட்டு போட்டோம். நிறைய பேர் அப்படிதான், ஒரு குழந்தை வந்துட்டா ஏற்றுக்குவாங்க. இதனால் துணிஞ்சு பாவம் செய்கிற சில வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் இப்போ தெரியாது.
அதனுடைய விளைவு. இப்போ குழந்தை பிறக்க போகுது, இவன் வெளிநாட்டுக்கு நான் வேலைக்கு போகிறேன், கொஞ்சம் பணம் வாங்கிக்கொண்டு அப்பா அம்மா இருந்த பணத்தெல்லாம் சரி நம்ம பிள்ளைய நல்லா வச்சுருந்தா போதும்னு அனுப்பி விட்டாங்களா. அங்கே போய் சேர்ந்துட்டு வெளிநாட்டிலேருந்து லெட்டர் எழுதினான், எனக்கு நல்ல வேலை கிடச்சிட்டு நான் நல்ல சம்பாத்தியம், நான் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அப்பா கொடுத்த பணத்தை அனுப்பி வச்சிடுறேன், இனிமேல் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நீ உன் இஷ்டப்படி வாழு, நான் இங்கே வேறொரு கல்யாணம் பண்ணி வாழ போகிறேன்னு லெட்டர் எழுதிட்டான். இப்போ எப்படி இருக்கும், பெரிய அந்த மகள் எனக்கு எழுதினான், பெரிய கண்ணீர் கடிற அங்கள், ஒரு பாவம் எவ்வளோ பயங்கரமானது என்பது இப்போ தான் எனக்கு தெரியுது. அப்போ தெரியல, அப்போ தெரியாது. வாலிப மகனே, வாலிப மகளே, அப்போ தெரியாது உங்களுக்கு. அந்த சாபம் வந்து தாக்கும் போது தான் தெரியும், உடனே வராது. பாருங்கள், அவள் கண்ணீரோடு இப்போ எனக்கு பிறகு போகிற குழந்தைக்கு அப்பா யாருன்னு நான் சொல்லுவேன், என்னை கைவிட்டுட்டு போயிட்டான், ரோட்டில் விட்டு தாய் தகப்பனை கண்ணீர் வடிக்க வைச்சனுடைய விளைவு அந்த மகள் இப்போ தான் எனக்கு தெரியுது. நிறைய பேர் பிந்தி அழுவது. வாலிப தம்பி, வாலிப மகளே, ஜாக்கிரதை. அப்பா அம்மாவை கண்ணீர் வடிக்க வச்சு அவமானப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு ஏன் விருப்பம் நீ போனி நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது, அது சாபமாகி விடும். நிறைய நான் பார்த்துருக்குறேன். 1-2 பேர் ஒருவேளை நீங்கள் பெற்றோரோட போராடி சண்டை போட்டு முடியாத பட்சத்தில் செய்கிற காரியம் வேறு. ஆனால் கொஞ்சம் கூட அப்பா அம்மாவை மதிக்காமல் கண்ணீர் வடிக்க வச்சு வேதனை வடிக்க வச்சு எப்படியும் போங்க நான் இப்படி தான் இருப்பேன்னு போனவங்க நிறைய பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க. நிறைய பேர் பிந்தி வந்து சொல்லுவாங்க, அங்கிள் எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ அழுதாங்க, நான் கேட்கல, இப்போ தான் எனக்கு தெரியுது. 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு என்ன சரி, சாபத்தினுடைய தாக்கம். அதனால் தாய் தகப்பனை கண்ணீர் வடிக்க வச்சு அவமானப்படுத்திட்டீங்க, சாபமாகியோட வேதம் எச்சரிக்கிறாரு. அதே மாதிரி கர்த்தருடைய வேலை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஊழியக்காரர்கள் உங்கள் இஷ்டப்படி ஊழி செய்யக்கூடாது, பணத்துக்காக புகழுக்காக ஊழி செய்யக்கூடாது, நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஏலியை பற்றி பைபிள் வாசல் ஆசாரியன், சபை ஆசாரியன், அவன் குடும்பத்துக்கு என்னத்தை சேர்த்து வைச்சான். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 31 வசனம், உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடி உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். கர்த்தர் சொல்றார், இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைகளுக்கு மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய், ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. சாபம். ஒரு ஊழியக்காரனுக்கு எல்லாரும் வாலிபத்தில் செத்து போயிடுவாங்க. ஏலியனுடைய குடும்பத்தில் எல்லாரும் வாலிபத்தில் செத்து போயிட்டாங்க. 34 வசனம் பாருங்க, அவனுடைய 2 பிள்ளைகளும் ஒரே நாளில் செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் வசனத்தில் எல்லாம் எழுதப்பட்ட சாபம். என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்மாவை வேதனைப்படுத்த வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வால வயதிலே சாவார்கள். அது சாபம். பாருங்க, ஒரு ஊழியக்காரன் தன் சந்ததிக்கு சாபத்தை தேடி வைத்து விட்டான். ஊழியம் செய்த ஆசீர்வாதம் மட்டும்தான் வருன்னு நினைக்காதங்க. எப்படி செய்கிறீங்க தேவன் கவனிக்கிறார். டோன்ட் பிளே இன் த லார்ட்ஸ் மினிஸ்ட்ரி, டோன்ட் பிளே இன் த ஹவுஸ் ஆஃப் காட். தேவனுடைய சபையில் விளையாடாதங்க. தேவன் ஒவ்வொன்றையும் கவனிப்பார். ஏன்னா நிறைய ஊழியக்காரங்க சாபத்துக்குள்ளுக்கு நான் பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு நான் என்ன செய்கிறது சொல்ல முடியாது. ஆண்டவர் காண்பிக்கிறார், இதெல்லாம் சாபத்தில் வந்து தேவன் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். நிறைய நான் பார்த்துருக்கிறேன் ஊழிய பாதையில். அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். வசனத்தின் வெளிச்சத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சி ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறையப்பட்ட சாபமான இயேசுகிட்ட வந்து அப்பா எங்களுக்கு இறக்க செய்யுங்க நீ கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் சாபத்தை உடைத்து அதை ஆசீர்வாதமாய் மாற்றும்.